மற்றவர்களுடைய குறையை நாம் சுட்டி காட்டும்போது அவர்களை நல்லாக்கிறதுக்காக தான் நாம் சுட்டி காட்டுறோம், அவங்கள மட்டும் தட்டுறதுக்காக அல்ல. நம்ம எப்படி பேசுகிறோம், ஒருத்தருடைய குறையை சொல்லும்போது கூட ஒரு காரியத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்கிறோம். அதனால் அவர்கள் நொறுங்கி போயிடக்கூடாது, சோர்வடைந்துடக்கூடாது, புண்பற்றக்கூடாது. அவர்கள் இன்னும் நல்லா வரணும், இருக்கிறத காட்டில் இன்னும் நல்லா வரணுங்கிற விதத்தில் தான் அவங்களுக்கு சொல்கிறோம், இல்லைங்களா? புருஷனான தன் தகப்பனை தாய் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான்றது உடன்படிக்கையின் மூலமாக, அதில் கொடுத்த வாக்குறுதியின் மூலமாக 2 பேரும் பிரிக்க முடியாத அளவுக்கு, தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுன்ற அளவுக்கு கர்த்தர் இணைச்சிட்டாரு. பிரிக்கவே முடியாது. இயேசுனுடைய பதில், டிவோர்ஸை பற்றி கேட்ட கேள்விக்கு பதில் என்ன? டிவோர்ஸே சாய்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஆனால் அப்புறம் சொல்கிறாரு, உங்களுடைய இருதய கடினத்தினால்தான் மோசே தள்ளுதல் சீட்டை கொடுத்துட்டு பண்ணிட்டு போனார் டிவோர்ஸ். ஏன்னா உலகம் உடைந்து போன ஒரு உலகமாக இருக்குது, நிறைய தவறுகள் அங்கே நடக்கிறது, மனுஷர்கள் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு பெர்ஃபெக்ஷன் கிடையாது. அதனால் கடவுளுடைய சித்தம் பிரிக்க முடியாதபடி ஒட்ட வைக்கிறது தான் கடவுளுடைய சித்தம். ஆனால் இவருடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அநேக நேரத்தில் டிவோர்ஸு ஆகிறது என்பது தான் உண்மை. சரி, ஆயிடுச்சு டிவோர்ஸு. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? வா, யார் தப்புன்னு எனக்கு தெரியணும். நீங்கள் என்ன பெரிய ஜட்ஜா? யார் தப்புன்னு பார்த்து அவன் தப்பா இவன் தப்பா, இவன் தப்புனா இவனை தூக்கி வெளியே எறிவோம். இது என்ன ஜட்ஜ்மெண்ட் நேரமா? இது அது கத்தர் பார்த்துக்கிறாருங்க. ஆனது ஆச்சு. இது என்னமோ பெரிய இதுக்கு விமோச்சனமே இல்லைங்கிறது மாதிரி போவாங்க சில கிறிஸ்தவர்கள். நான் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் இரக்கம் காட்டுங்களேன், கொஞ்சம் நன்மை செய்யலை, அவங்கள கூப்பிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை கட்டப்பா. உடைந்து போன உலகத்தில் உடைந்து போன மக்கள் இருக்கிறாங்க. திருமணம் உடைஞ்சு போயிருக்குது, பொருளாதாரம் உடைஞ்சு போயிருக்குது, அவருடைய வாழ்க்கை உடைஞ்சு போயிரு, பல்வேறு விதங்களில் உடைஞ்சு போயிருக்குது. அவங்கள என்ன பண்ண போகிறீங்க? தள்ளிட போகிறீங்களா? அவங்கள கேவலமாக பேச போகிறீங்களா? அவங்கள கண்டம் பண்ண போகிறீங்களா? அவர்களை உங்கள் தரம் தாழ்ந்தவர்களாக்க போகிறீங்களா? தப்பு. அப்படியெல்லாம் ஒன்றும் வேதம் போதிக்கவே இல்லை. அப்போ சில நேரத்தில் அவங்கள திருத்த வேண்டியது இருக்குது. சில நேரத்தில் அவங்க நொறுங்கி போகாமல் நல்ல இருதயம் உள்ள நாம் அவர்களோட பேச முடியும். எப்படி அப்படி பேச முடியுதுன்னா, எப்படி எந்த ஆங்கிள்லேருந்து நம்ம பேசுகிறோம்? நானே ஒரு பெரிய பாவி, நானே 1000 பிழைகள் எனக்குள்ள, கடவுள் என்ன நேசித்தார், என் குறைகளெல்லாம் தெரிஞ்சு என்ன அவர் ஏற்றுக்கொண்டார், ஏற்றுக்கொண்டு பாவங்களற என்னை கழுவினார். அவர் கழுவின பிறகு 1000 குறை என்கிட்ட இருக்குது. எத்தனை குறை, எத்தனை தடவை மன்னிக்கிறாரு, எத்தனை தடவை என்னை சேர்த்துக்கிறாரு, எத்தனை தடவை எனக்கு தயவு காட்டுறாரு அவர். அதுதாங்க உண்மை. ஹலோ, யாராவது பர்ஃபெக்டாக இருக்கிறீங்களா இங்கே?